ஹலோ ஆல். எஸ்ஐ எக்ஸாமில் ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்கள். 45 planes were produced in 5 days by a company. How many planes will be produced in 18 days? அதாவது ஒரு கம்பெனி 5 டேஸில் 45 planes வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்க. அப்போ 18 டேஸில் எவ்வளோ பிளேன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து 5 ஆண்கள் 6 பெண்கள்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ கொஸ்டினில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்டூ டேஸ். இப்போ இங்கே 5 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டேஸ் இன்டூ டைம். இப்போ ஒரு நாளைக்கு அவங்க 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கலாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே நீங்கள் நியூமரேட்டரில் எழுதணும். நம்பர் ஆஃப் பர்சன், டேஸ், அவங்க ஒர்க் பண்ண டைம். கிளியராக இருக்கா? டிவைடட் பை டபிள்யூ அப்படின்னா என்னென்னா ஒர்க். அவங்க ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 45 பிளேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட ஒர்க் தானே. ஸோ அது வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்கணும். இப்போ நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு 45 பிளேன் வந்து 5 நாளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேஸ் தானே இருக்குது. டேஸை நம்ம நியூமரேட்டர் எழுதலாமா? டிவைடட் பை 45 பிளேன்ஸ்ன்றது அவங்க பண்ணின ஒர்க். ஸோ டினாமினேட்டர் எழுதுவோமா? ஈக்குவல் டு 18 டேஸ். டேஸ்ன்றதுனால நியூமரேட்டர் எழுதுகிறோம். டிவைடட் பை எவ்வளோ பிளேன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் நமக்கு ஒர்க் இல்லை இங்கே. ஸோ அதனால் டினாமினேட்டர் எழுதலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் வந்தால் நியூமரேட்டரில் வருமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு சிமிலர்லி இந்த 5/45ன்றது ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக வரும். 45 டிவைடட் பை 5ன்னு வருமா? கேன்சல் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 9 நமக்கு 45. ஸோ 18 இன்ட்டு 9 மல்டிபிள் பண்ணால் 8 இன்ட்டு 9 என்னது 72. தென் இங்கே 9 இருக்கும் ப்ளஸ் 7 16. ஸோ 18 டேஸில் அவங்க எவ்வளோ பிளேன்ஸுங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 162 பிளேன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.